Hi friends, welcome to yet another video from CA Bros. This is CA Rananbu. This is CA Shesha. சேஷாத்ரி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்ஷியலாக சில டாபிக்ஸ் அதாவது சில டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அதாவது என்னன்னா வந்து சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் ரொம்ப கஷ்டமாக படுத்திட்டாங்க. அதில் மெயினாக வந்து லா எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டமாக்குறாங்க. அதனால பாஸ் பர்சன்டேஜே குறையுது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே. இப்போ வரப்போகிற லா எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டஃபாக இருக்குமா ஈஸியாக இருக்குமா? உங்களோட ஒப்பீனியன் என்னது? யாரெல்லாம் லா பேப்பர் எனக்கு ரொம்ப பஜாரியா இருக்கு சார், முடியலை சார், என்னால் பாஸ் பண்ணா போதும் நினைக்கிறவங்க வாங்க வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். லா பேப்பர் தான் எனக்கு ரொம்ப டஃபாக இருக்குது. கமெண்ட் பண்ணுறவங்க வேங்க ஏங்க என்னோட அறிவில் கமெண்ட் பாக்ஸ் ஃபுல்லாக நிறைஞ்சிரும். பசங்களே லோ தான் ஒரு என்ன சொல்றாங்க அப்படியே ஒரு எதுக்காகனா இப்போ அவங்க 12th அக்கௌண்ட்ஸ் பார்த்திருப்பாங்க, எக்கனாமிக்ஸ் பார்த்திருப்பாங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது கூட மேக்ஸ் கூட பார்த்திருப்பாங்க. பட் லா அப்படின்றது ரொம்ப ஒரு யூனிக்கான சப்ஜெக்டா இருக்கும். அவங்க லாங்குவேஜ் யூஸ் பண்றது ரொம்ப யூனிக்கா இருக்கும். நிறைய பேர் வந்து ஈவன் தமிழ் மீடியம்ல படிக்கிற பசங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா அந்த லா லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரெப்ளிகேட் பண்றது நிறைய கஷ்டமா இருக்கும். சயின்ஸ் எடுத்தாலும் காமர்ஸ் எடுத்தாலும் ஹியூமானிட்டி எடுத்தாலும் நீங்க வந்து +2ல என்ன சொல்றது ஃபுல் மார்க் வாங்கணும் ஆகட்டும், இங்கிலீஷ் மீடியம் ஆகட்டும், தமிழ் மீடியம் ஆகட்டும், எல்லாருக்குமே ஒரு டஃப்பான புதிய சப்ஜெக்ட் சொன்னா லா தான். சரி, இப்போ நீங்க என்ன கேட்டீங்கன்னா லா பேப்பர் டஃப்பா இருக்குமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கொஸ்டினே தப்பு. ஏன் சொல்றேன்னா ஒரு பேப்பர் வந்து ஃபுல்லா டஃப்பா இருக்கவே இருக்காதுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் எல்லா பசங்களும் அதை புரிஞ்சுக்கணும். ஒரு பேப்பர் டஃப்னு சொல்லவே கூடாது. ஏன் கேட்டீங்கன்னா அந்த 100 மார்க் கேள்விகள்ல என்னுடைய அறிவில உள்ளுக்குள்ள 50ல் இருந்து 60 மார்க் வரை தெரிஞ்ச ஈஸியான क्वेश्चंस அதுக்குள்ள இருக்கும். ஆனா பசங்க என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாப்பாங்க கஷ்டமா இருக்கும், செகண்ட் क्वेश्चन பாப்பாங்க கஷ்டமா இருக்கும், அப்படியே முடிவு பண்றாங்க ஓகே பேப்பரே கஷ்டம். ஒரு 2-3 क्वेश्चन டப்புன்னு கஷ்டமா இருக்குதுன்னா கொஞ்சம் டஃப்பான क्वेश्चंस பார்த்துட்டு அப்படியே ஐயோ அவங்க கண்ணு மறைச்சிடுவாங்க. கோஆபரேட் வீல் மாதிரி நடுவுல ஸ்கிரீன் போட்டு வச்சிருவாங்க. அதாவது டஃப்பான பேப்பர் டஃப்பான क्वेश्चंस மட்டும் பார்த்துட்டு அங்க உட்கார்ந்திருக்கீங்க. அந்த ஸ்கிரீனை திறக்காம ஈஸி क्वेश्चंस பார்க்க மாட்டீங்க. அதெல்லாம் பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. இப்போ நான் சொல்றேங்க டஃப்னு சொல்ல முடியாது. ஏன் கேட்டீங்கன்னா ஏங்க IRF சாப்டர் LLP சாப்டர் என்ன அழகான குட்டி 2 சாப்டருங்க. 6 மார்க்குக்கு டைரக்ட் क्वेश्चन கேக்குறாங்க. 6 மார்க் எழுத முடியாதாங்க? LLP ரொம்பவே ஈஸி, சூப்பரா எழுதலாங்க. அந்த 6 மார்க் கேள்வியில 4 மார்க் டு 5 மார்க் ஸ்கோர் பண்ண முடியாதாங்க? நிச்சயமா முடியுமுங்க. நீங்க கம்பெனிஸ் ஆகட்டும், டைப்ஸ் ஆஃப் கம்பெனி ஆகட்டும், டாக்டர்ஸ் ஆகட்டும், சட்டு போட்டு நல்லா கேக்குறாங்க, நல்லா எழுத முடியும். உங்களால படிச்சிருந்தீங்கன்னா நெகோஷியபிள் நம்ம எல்லாமே மேரத்தான். நீங்க வர கான்ட்ராக்ட் ஃபுல் மேரத்தான் போட்டிருக்கீங்க, நான் நெகோஷியபிள் மேரத்தான் போட்டிருக்கேன், சேலோ குச்சாட் மேரத்தான் போட்டிருக்கீங்க. ஏங்க அது மட்டும் இல்ல கொஸ்டின் பேங்க் நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம், வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, எல்லா விஷயங்களும் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம பசங்க வந்து இதுக்கப்புறம் என்னால படிக்க முடியாது சார், எனக்கு புரியலன்னு சொல்றதுக்கு நம்ம சான்ஸே கொடுக்கல. எல்லாமே அவ்வளவு கிளாரிட்டியா போட்டுச்சு. அப்படி சொல்லவே கூடாது. ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் நம்ம சைட்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸுக்காக உங்களுடைய சப்போர்ட்னால நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் என்ன சொன்னேன், கம்பெனிஸ் ஆக்ட் ஆகட்டும், கம்பெனிஸ் ஆக்ட்ல டாக்டர்ஸ் ஆகட்டும், டைப்ஸ் ஆஃப் கம்பெனி ஆகட்டும், நெகோஷியபிள் பிரசன்ட்மெண்ட் ஆகட்டும், ஒரு ப்ரோ நோட்டு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆகட்டும், ஒரு டிஸ்அவுண்ட் ஆஃப் செக் ஆகட்டும், இதெல்லாம் வந்து நிச்சயமா கேட்கக்கூடிய விஷயங்கள். பார்ட்னர்ஷிப்ல யூனிட் நம்பர் 2 தான் கொஞ்சம் பஜாரியான சாப்பிட்றாங்க. அந்த யூனிட் நீங்க நல்லா படிச்சீங்கனாலே பார்ட்னர்ஷிப்ல 10 மார்க்ஸ் சூப்பரா அள்ள முடியும். கான்ட்ராக்ட் ஆக்ட் டஃப் தான், டஃப்னு சொல்ல மாட்டேன். கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து கொஞ்சம் படிச்சு முடியவே முடியாது. ஆனா நம்ம அழகாக ஒரு மேரத்தான் போட்டிருக்கோம். அந்த ஏங்க ஒரு விஷயம் சொல்லணுங்க, டெக்ஸ்ட் புக்குள்ள நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்க, அந்த எக்ஸாம்பிள்ஸை தான் இவங்க கொஸ்டின்ஸா மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸும் நீங்க அழகா படிச்சுட்டீங்கன்னா ஏங்க எழுத முடியுமா? முடியாதா? கண்டிப்பா எழுத முடியும். தட் மீன்ஸ் நீங்க என்ன சொல்றீங்கன்னா என்னதான் கஷ்டமா கேட்டாலும் நம்ம படிச்ச சாப்டர்ல ரொம்ப ரிப்பீட் ஆகிற சாப்டர்ல இருந்து ஆல்வேஸ் क्वेश्चन வந்துகிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் அதை கான்சென்ட்ரேட் பண்ணாலாச்சு ஒரு மினிமம் கேரண்டி மாதிரி சில மார்க்ஸ் நம்ம எடுக்கலாம். கண்டிப்பா ஜி ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் கேட்கறது ஒரு விதம். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்ச கொஸ்டினே இருக்கும், தெரிஞ்ச சாப்டர் இருக்கும், பட் என்னன்னா எந்த மாதிரி ஆன்சர் எழுதணும்னு தெரியாது, எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும், நானா ஓனா இங்கிலீஷ்ல எழுதலாமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி எதனா மார்க் கொடுப்பாங்களா? கரெக்டா தான் வந்து கான்செப்ட்ஸ் எதனாலும் லாங்குவேஜ்னால ஏதாச்சும் மார்க் குறைப்பாங்களா? கண்டிப்பா. நீங்க கேட்கிற கொஸ்டின் வந்து நல்ல கேள்வி. யூ ஷுட் ரைட் லைக் ஐசிஏ டெக்ஸ்ட். நான் சொன்னேன் ஐசிஏ புக்கே எழுதக்கூடாது, புக்கை மாதிரி எழுதணும். புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அது மாதிரி எழுதணும் சொல்லியிருக்கேன் சார். அது எப்படி முடியும் கேட்டீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸ்மால் கம்பெனி படிச்சிருப்பீங்க. ஸ்மால் கம்பெனினா என்ன? டெக்ஸ்ட் புக் நான் பைஹார்ட்லாம் பண்ணல, சிம்பிளா சொல்றேன். ஸ்மால் கம்பெனி இஸ் ஏ கம்பெனி அதர் தேன் பப்ளிக் கம்பெனி of which the paid capital does not exceed 4 crore or more and turnover for the immediately previous preceding financial year does not exceed 40 crore or more and it do not include special act company, subsidiary holding company and section company. ஏங்க இது டெக்ஸ்ட் புக்ல கொஞ்சம் விரைவா கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம அந்த கொஞ்சம் நம்ம கைக்கு வரா மாதிரி அந்த ஐசிஏ லாங்குவேஜை விடாம நம்ம வந்து படிச்சு வச்சுக்கிட்டோம்னா நீங்க ஸ்மால் கம்பெனி கேட்டா இந்த மாதிரி எழுதுனா போதுங்க, இந்த மாதிரி எழுதுனாலே போதுங்க, மார்க் வில் கெட். So what I'm trying to tell you is don't
காப்பி லைக் ஐசிஏ புக். ஐசிஏ புக்ல இருக்கிற விஷயத்தை அப்படியே படிச்சு வச்சுக்கிட்டு அதோட அடிப்படையில் நீங்க எழுதி பார்க்கணும். நீங்க பண்ற விஷயம் என்ன தெரியுமா? நான் சொல்றேன், அக்கவுண்ட்ஸ் வந்து நீங்க விழுந்து பிராக்டிஸ் பண்ணி படிக்கிறீங்க. யாரோச்சும் லால வந்து கொஸ்டின்ஸ் எழுதி பிராக்டிஸ் பண்றீங்களா? இதுதான் என்னோட கேள்வி. அது பண்ண மாட்டாங்கிறாங்க. அது நீங்க பண்ணிட்டாலே உங்களுக்கு நீங்க மைண்ட்ல வச்சுட்டு இருக்கிற எல்லா குழப்பத்துக்கும் உண்டான விடையை வந்துடும். ஸோ இப்போ கன்க்ளூட் என்ன பண்ணலாம்னா, லா பேப்பர் டஃபா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டஃபா இருக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா டஃபா இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். நீங்க சைக்கலாஜிக்கலா டிமோட்டிவேட் ஆகாம மோட்டிவேஷனோட படிச்ச சாப்டர் நல்லா படிச்சுட்டு போயிருக்கீங்கன்னா அதிலிருந்து பிக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் நீங்க அழகா 70 to 75 மார்க்ஸ் தெரிஞ்ச கொஸ்டின் பக்காவா இப்ப நான் ஸ்மால் கம்பெனி சொன்ன மாதிரி நீங்க எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா கொஸ்டின் மோஸ்ட் என்ன சொல்றீங்கன்னா நம்ம டைரக்ட் கொஸ்டினை ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. டைரக்ட் கொஸ்டின் ப்ரிஃபர் பண்ணிக்கீங்க, ஆனா கேஸ் ஸ்டடி क्वेश्चंसும் நல்லா எழுத முடியும். இப்ப ஸ்மால் கம்பெனி கேஸ் ஸ்டடி क्वेश्चन கேட்பான், அது சூப்பரா ப்ரொவிஷன் அனாலிசிஸ் கன்க்ளூஷன் பண்ணி நீங்க சூப்பரா எழுதலாம். சோ டைரக்ட் क्वेश्चन கண்டிப்பா ஒரு 20 மார்க்ஸ் 25 மார்க்ஸ் டைரக்ட் क्वेश्चन கண்டிப்பா வரும். கான்ட்ராக்ட்ல இருந்து வரும், நெகோஷியபிள்ல இருந்து, ஒரு பெயில்மென்ட்ல இருந்து கேட்டா வாட் ஆர் தி ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் பெயிலர் பெயில், சூப்பரா எழுதலாம். நீங்க 7 மார்க் கேட்டா ஈஸியா எடுத்துடலாம். ஐஆர்எஃப் டைரக்ட் வரும் எழுதலாம், எல்எல்பி டைரக்ட் क्वेश्चन வரும் எழுதலாம். இதெல்லாம் நீங்க வந்து that is what I'm telling you. You should pick up the questions. You should try to know which question is your strength. அதோட பேசிஸ்ல நீங்க பண்ணிட்டாலே you will never tell that question paper is tough. So கொஞ்சம் மோட்டிவேட்டடாக எனர்ஜெட்டிக்கோட கொஞ்சம் நீங்க क्वेश्चन பேப்பரை அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு தான் கூல் ஆஃப் டைம் கொடுத்துருக்கோம்ல, கூல் ஆஃப் டைம்ல நீங்க அந்த கூல் ஆஃப் டைமை நல்லா யூஸ் பண்ணணும். அக்கவுண்ட்ஸ்க்கு எப்படி கூல் ஆஃப் டைம் யூஸ் பண்ணா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் லாக்கும் 50 மார்க்குக்கு உண்டான விடையை தெரிஞ்ச கொஸ்டின்ஸை நீங்க சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டாலே உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஸோ இந்த டிப் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்க. ஸோ வெதர் லா பேப்பர் வில் பி டஃப், மை ஆன்சர் இஸ் இட் வில் நாட், பிகாஸ் there will be tough questions, but there are some easy questions which you can easily handpick from the question paper. So question paper read பண்றது ஒரு கலைங்க. ஓகே ஓகே, அந்த கலையை அவங்க அந்த ஆர்ட் ஃபார்மை புரிஞ்சுக்கிட்டு பண்ணாலே அவங்களுக்கு ஈஸியா லா பொறுத்தமட்டில் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஐ பிலீவ் தட் திஸ் குட்டி வீடியோ வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா டூ கமெண்ட் ஆன் திஸ் கமெண்ட் செக்ஷன். அண்ட் எங்க மறக்காதீங்க, வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதுல வந்து நம்ம நிறைய ரிசோர்சஸ் போட்டுட்டு இருக்கோம். அது லிங்க்ல நான் வந்து அட்டாச் பண்றேன். நீங்க வேற क्वेश्चन பேங்க் போட்டிருக்கீங்க, நம்ம வந்து மாரத்தான் போடுறோம், ஏஜென்சி மாரத்தான், ஸ்பெஷல் ஆக்ட் மாரத்தான், கான்ட்ராக்ட் ஆக்ட் ஃபுல் மாரத்தான், சோகாவோட மாரத்தான். எங்க ஒரு விஷயம் வந்து சொல்லி முடிச்சிடுறேன், நீங்க ஒரு சாப்டர் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்க ஸ்கிப் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க பிளான் பண்றீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற மாரத்தான்ஸை பார்த்து போட்டு அதோட பேசிஸ் கொஞ்சம் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, அட்லீஸ்ட் யூ வில் பி இன் a position, you will be in a reasonable position enough to handle those questions. ஸோ மறக்காதீங்க, நான் நிறைய பேச விரும்பல, நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க, நல்லா படிங்க, நல்லா படிச்சுட்டே இருங்க, நிப்பாட்டாம படிச்சுட்டு இருங்க. So all the very best for the upcoming examination. I believe that this video was very helpful to you. So நன்றி வணக்கம். This is CA Bros signing off. மாஸ் பண்றோம், பாஸ் பண்றோம்.